Hi, hello friends, welcome to Tamil Android World. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான 3 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்குற இந்த 3 அப்ளிகேஷனும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 அப்ளிகேஷனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் முதலாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ லேப். ஸோ இந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஏகப்பட்ட எடிட்டிங் இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்க இமேஜை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜாக அதில் இருக்க மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி முடித்தோடனே நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடித்தோடனே இதில் ப்ரெஸ் ஐக்கான் இருக்கும். அதை கொடுக்குறது மூலியமாக இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ஸோ ப்ராசஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட இமேஜையும் கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட புது எடிட்டிங்ஸ் தினமும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நியூ இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி அப்லோடும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதில் ஏகப்பட்ட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங் ரீசன்ட் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆப். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாதாரண இமேஜ் சிரிச்சா எப்படி இருக்கும், கோவப்பட்டா எப்படி இருக்கும், அழுதா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நான் இப்போ ஒரு ஆக்டரோட இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடித்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மைலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை கொடுக்குறது மூலிமா இந்த இமேஜ் ஸ்மைல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதில் காமிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் சில வெர்ஷன்ஸை ஃப்ரீயாகவும் சில இதை ப்ரோ வெர்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்டது ஃப்ரீயாக இருக்கனால நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எடிட் பண்ண இமேஜை சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த இமேஜை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் ஃப்ரெண்டோட இமேஜை எடுக்கிறேன். ஸோ எடுத்தோடனே இவர் சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது குயிக் ஆக்சஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே நேரத்தில் 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வேறு ஒரு அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பை கொடுக்குறேன். கொடுத்து முடித்தோடனே பார்த்தீங்கன்னா யூடியூப் தானாகவே இப்போ ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி 2 பேஜஸை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை டிஃபால்ட்டாக மொபைல்லே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷனில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இதில் வெறும் சாங்ஸை மட்டும் கேட்டுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் சாதாரணமாக யூடியூப்லேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா சாங் கட் ஆயிரும். ஆனால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாதாரண மியூசிக் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், சாதாரண ஒரு புலி மாதிரி தான் இருக்கும். ஆனால் பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த 3 அப்ளிகேஷனும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 அப்ளிகேஷனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.